உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். அரேபியா முழுவதும் கேட்பது வெறும் வெடி சத்தம் அல்ல, அது சுமார் 1000 ஆண்டுகாலம் உலகை மிரட்டிய அரபு சுல்தான் ஆதிக்கம். இன்னும் ஆழமாக சொன்னால், இஸ்லாமிய மிரட்டலுக்கு ஒரு முடிவு. இந்த உலகில் எப்போதும் இந்து தர்ம பாரத கண்டம் அமைதியை விரும்பும் நாடு. அதன் மதமும் மண்ணும் ஒரு நாளும் இன்னொரு நாட்டை பிடிக்கவோ மதத்தை திணிக்கவோ அனுமதிப்பது இல்லை. அது யாரையும் மதம் மாற்றாது, யார் மண்ணையும் ஆக்கிரமிக்காது. இது இந்திய மண்ணுக்கான பெரும் மிரட்டல். இந்த அரபு இஸ்லாமிய கோஷ்டிகளிடமிருந்தே வந்தது. 1000 ஆண்டு காலம் இந்தியா எனும் இந்த தேசம் போராடி தன்னை நிலைநிறுத்திய போது இன்னொரு நாடு வரலாற்றை சாதிக்கவில்லை. 1000 ஆண்டு மிக கடுமையாக இருந்த சவாலையும் அது தன் தந்திரம் மற்றும் வைராக்கியமான இந்த பக்தியினை எதிர்கொண்டு சாதித்தது. 1600களில் இந்த ஆப்கானிய கொடுமை உச்சத்தில் இருந்தபோது ஐரோப்பியா வந்தார்கள். அப்போது துருக்கி சுல்தான், பாரசீக சுல்தான், உஸ்பெக் சுல்தான் என உலகம் சுல்தான் மிரட்டலில் இருந்தது. துருக்கி சுல்தானிடம் உலகை மிரட்டியதும் அவர்கள் அஞ்சியே வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்தார். அவுரங்கசீப் காலத்தில் துருக்கி பாரசீகம் வரிசையில் இந்தியாவின் முழு இஸ்லாமிய நாடாக பெரும் சதி நடந்தது. காஷ்மீர் முழுக்க பாதிக்கப்பட்டது. இந்த காலத்தில்தான் ஏரி இந்துக்கள் ரத்தினத்தால் செங்கல ஆட்சி அணிந்த காலம் இருந்தது. அந்நேரம் வீர சிவாஜி இந்து அரசும் சீக்கியர் அரசு காவல் இருந்தார். ஆனால் அவர்களை மீறி இனி துருக்கி அல்லது பாரசீக சுல்தான் இந்தியாவை கைப்பற்றுவான் என அச்சம் எழும்போதுதான் பிரிட்டிஷார் வந்தனர். அவர்கள் ஆட்சியிலும் இந்தியா கிறிஸ்தவமயமாகவில்லை. பிரிட்டிஷ்காரரும் பெரும் சுரண்டலை செய்தாலும் அவர்கள் செய்த முக்கிய காரியம் ஓட்டோமான் துருக்கியரை உடைத்தபோது இனி அரபு மிரட்டல் இல்லை என இந்தியா நிம்மதியாக பெரும் மூச்சு விட்டாலும் கம்யூனிசம் பரவலாக தடுக்கவும் சோவியத்தை கண்காணிக்கவும் பாகிஸ்தான் என்றொரு இம்சை நாட்டை உருவாக்கி கெடுத்தார்கள் பிரிட்டிஷார். நல்லதில் கெட்டது நல்லது என மாறி பிரிட்டிஷார் செய்த காரியம் இப்படி இருந்தது. 1950இல் இனி இந்தியா நிம்மதியாக வாழும் என நினைத்த போது அரேபியாவில் எண்ணெய் வந்தது.